உலக புகையிலை எதிர்ப்பு தினம் என்றாகும். உலக சுகாதார ஒழுங்கமைப்பு அங்கத்துவ நாடுகளினால் 1987ஆம் ஆண்டு இந்நாள் பிரகடனப்படுத்தப்பட்டது. புகையிலை தொழில் குறுக்கீட்டில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் என்ற துணைப்பொருளில் இவ்வருடத்திற்கான புகையிலை எதிர்ப்பு நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலக புகையிலை எதிர்ப்பு தினம் பிரகடனப்படுத்தப்பட்டு 37 வருடங்கள் நிறைவடைந்துள்ள போதிலும் புகையிலை உற்பத்தி பொருட்களை பாவிப்பதன் மூலம் மனிதனின் ஆயுட்காலம் 10 வருடங்களால் குறைவடைவதாகவும் புகையிலை தொடர்பான நோய்களினால் ஆண்டுதோறும் சுமார் 8 மில்லியன் மக்கள் உயிரிழப்பதாகவும் உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. 2030ஆம் ஆண்டளவில் புகையிலை பாவனையினால் உலகில் ஏற்படும் உயிரிழப்புகளை முற்றாக நிறுத்துவதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் எனவும் உலக சுகாதார ஸ்தாபனம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சமீப காலமாக பெரியவர்களை விடவும் சிறுவர்களே அதிகளவில் புகைப்பிடித்தலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்படி 2022ஆம் ஆண்டில் மாத்திரம் 13 முதல் 15 வயதிற்கு இடைப்பட்ட 37 மில்லியன் சிறுவர்கள் புகைப்பிடித்தலில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஐரோப்பிய நாடுகளில் மாத்திரம் 11.5% ஆண்களும் 10.1% பெண்களும் புகைப்பிடித்தலில் ஈடுபட்டுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையை பொறுத்தவரை சிகரெட் பாவனையினால் நாளாந்தம் 50க்கும் அதிகமானோர் உயிரிழப்பதாக மதுபானம் மற்றும் போதைப்பொருள் தகவல் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பாடசாலை மாணவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகியுள்ளதாகவும் சிறுவர் வைத்திய நிபுணர் வைத்தியர் சன்னடி சில்வா தெரிவித்துள்ளார். இவர்களுள் 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்புகளில் கல்வி கற்கும் மாணவர்களில் 5.7% நாளொன்றிற்கு ஒரு முறையாவது புகைப்பிடிப்பதாகவும் 3.7% மாணவர்கள் புகைப்பிடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் எனவும் ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த 5 வருடங்களில் சட்டப்பூர்வமாக விற்பனை செய்யப்படும் சிகரெட்டுகளின் விலை 127% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் வருடம் ஒன்றிற்கு 3.4 பில்லியன் ரூபாய் வருமானம் கிடைப்பதாகவும் இலங்கை புகையிலை நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்பிடிக்கும் தருணங்களில் புகையை இழுத்த 10 வினாடிகளில் நிக்கோட்டின் எனும் இரசாயனம் மூளையை சென்றடைந்து இரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தி அமைதியாகவும் அதிக கவனத்துடனும் இருப்பது போல் உணரச் செய்கின்றது. நாளடைவில் மூளை உடலில் இயற்கையாகவே உள்ள இரசாயனங்களுக்கு பதிலளிக்காது நிக்கோட்டினுக்கு பழக்கப்படுகின்றது. இதன் பின்னர் இயல்பாக உணர்வதற்கே புகைப்பிடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது. புகைப்பிடித்தல் என்பது புகைப்பிடிப்பவர்களை விடவும் அவர்களை சுற்றி இருக்கும் ஏனையவர்களையே பாதிக்கின்றது. புகைப்பிடிப்பவர்கள் தமது ஆயுட்காலம் நிறைவடையும் முன்னரே தாமாக முன்வைந்து தமது உயிரை மாய்த்துக் கொள்வதாகவும் வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர்.